வணக்கம். நான் ஜெயக்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எலியன் பிரைன் தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது பிரிட்டனில் நடைபெற்ற குரூமிங் கேங் அல்லது இஸ்லாமிய விபச்சார ஜிஹாத் மற்றும் சட்ட ஒழுங்கு தோல்விகள். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கிலாந்தின் பல நகரங்களில் மிகவும் கொடூரமான ஒரு குற்றம் சத்தமில்லாமல் நடந்து வந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான சிறுமிகள் திட்டமிட்ட முறையில் குறிவைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கும் கடத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டுள்ளனர். இதைவிட அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், இந்த கொடுமைகள் அனைத்தும் அங்குள்ள காவல்துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரிந்தே நடந்திருக்கிறது. ஆனால் இனவாத முத்திரை குத்தப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் அதிகாரிகள் பல ஆண்டுகள் இந்த உண்மைகளை மூடி மறைத்திருக்கின்றனர். பிரிட்டன் வரலாற்றை உலுக்கிய குரூமிங் கேங்ஸ் வழக்கின் முழு பின்னணியைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கும்பல்கள் மிகவும் தந்திரமான முறையில் செயல்பட்டிருக்கின்றன. இதற்கு குழு அடிப்படையிலான குழந்தைகள் பாலியல் சுரண்டல், அதாவது குரூப் பேஸ்ட் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்று பெயர். குடும்ப பின்னணி சரியாக இல்லாத 11 முதல் 16 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை இந்த கும்பல் குறிவைத்திருக்கிறது. முதலில் அன்பது காட்டுவதைப் போல நடித்து அவர்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகள், சிகரெட்டு, மது மற்றும் போதைப் பொருட்களை இலவசமாக வழங்கி தங்களுக்கு அடிமையாக்கியிருக்கின்றனர். தங்களுக்கென்று பாசம் காட்டுவதற்கு சிலர் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கை இந்த குழந்தைகளுடைய மனதிலே அவர்கள் முதலில் விதைக்கிறார்கள். சிறுமிகள் தங்களை முழுமையாக நம்பிய பிறகு அல்லது போதைக்கு முழுமையாக அடிமையான பிறகு அவர்களின் உண்மையான முகம் வெளிப்பட்டிருக்கிறது. சிறுமிகளை மிரட்டி வன்முறைக்கு பயன்படுத்தி ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு பாலியல் தொழிலுக்காக இந்த கும்பல் கடத்தி இருக்கிறது. இப்படி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்துவது மட்டுமல்ல, இவர்களுடைய பாலியல் தேவைகளுக்கும் இந்த குழந்தைகள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டிற்குள் இவர்களை அடைத்து வைத்து வருடக்கணக்கில் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் எல்லோரும் அவர்களை கற்பழித்திருக்கிறார்கள். கற்பழித்த பெண்களை தங்களுடைய பாதங்களை நக்கச் செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இவர் தங்களுடைய அடிமைகள் அல்லது தங்களை விட கீழே இருக்கக்கூடியவர்கள் என்கிற அந்த உணர்வை தங்களுடைய இறைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற ரீதியிலான செயல்பாடுகளை கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவ்வளவு மோசமாக இந்த பெண்களை காயப்படுத்தியிருக்கிறார்கள், பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இதில் பெரும்பாலான பெண்களை மத அடிப்படையில் தங்களை விட தாழ்ந்தவர்கள் என்றும் தங்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஜிஹாத், கடவுளுக்காக இவர்கள் போராடக்கூடிய ஒரு ஜிஹாதாக எடுத்துக்கொண்டு இந்த பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவதும் இந்த பெண்களை கற்பழிப்பதும் போன்ற செயல்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணை கற்பழிப்பதால் தன்னுடைய கடவுளுக்கு தான் ஒரு பணிவிடை செய்கிறோம் என்ற நம்பிக்கையே எவ்வளவு கீழ்த்தரமான நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் யார், பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை பிரிட்டன் அரசின் அதிகாரப்பூர்வ அறிக்கை மிக தெளிவாக பதிவு செய்துள்ளது. அதிகாரப்பூர்வ தரவுகள் 2014 வெளியான ஜே அறிக்கை மற்றும் 2016 வெளியான கேசி அறிக்கை ஆகியவற்றின்படி ரோதர்ஹாம், ராக்டேல், ஆக்ஸ்போர்ட் போன்ற குறிப்பிட்ட பிராந்திய நெட்வொர்க்குகளில் பிடிபட்ட குற்றவாளிகளில் பெரும்பான்மையானவர்கள் பிரிட்டிஷ், பாகிஸ்தானி, இஸ்லாமிய ஆண்கள். இவர்களில் பெரும்பாலானோர் பாகிஸ்தானிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அல்லது 1950களிலிருந்தே இங்கிலாந்தில் குடியேறி வாழக்கூடியவர்களுடைய சந்ததியினராக இருக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால், இந்த கும்பல்களால் சித்திரவதை செய்யப்பட்டு சீரழிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வெள்ளை இன பிரிட்டிஷ் சிறுமிகள். ரோதர்ஹாம் என்ற ஒரு சிறிய நகரத்தில் மட்டும் 1997 முதல் 2013 வரை குறைந்தது 1400 குழந்தைகள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஜே அறிக்கை கூறுகிறது. இவ்வளவு பெரிய அளவிலான குற்றங்கள் பல ஆண்டுகள் தொடர்வதற்கு பிரிட்டன் அதிகார வர்க்கத்தின் அலட்சியமே மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. முதல் விஷயம் இனவாத பயம். குற்றவாளிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால், முக்கியமாக இஸ்லாமியர்களாக இருந்ததால், அவர்களை கைது செய்தாலோ அல்லது நடவடிக்கை எடுத்தாலோ சமூகத்தில் பதற்றம் ஏற்படும் என்றும், கலவரங்கள் ஏற்படலாம் என்றும், தங்களை இனவாதிகள் என்று மற்றவர்கள் விமர்சிப்பார்கள் என்றும் காவல்துறையும் உள்ளூர் கவுன்சில்களும் பயந்தன. அது மட்டுமல்லாது அங்கிருக்கக்கூடிய லேபர் பார்ட்டியுடைய பின்துணை இவர்களுக்கு நிறைய இருந்திருக்கிறது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் உலகம் முழுதும் தள்ளி வைக்கப்பட்ட அல்லது சிறுபான்மையினரை கொண்டே அரசியல் செய்யக்கூடிய ஒரு குழுவாகத்தான் இன்றைக்குமே இருந்திருக்கிறது. எல்லா நாடுகளிலும் அவர்கள் அப்படித்தான். அதனாலேயே பெரும்பாலும் இஸ்லாமிக நாடுகள் அல்லாத மற்ற நாடுகளில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இல்லாத நாடுகளில் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளை அல்லது இடதுசாரிகளைத்தான் சார்ந்திருப்பார்கள். காரணம், அவர்கள் மூலமாகத்தான் இவருடைய விஷயங்கள் எல்லாம் செய்து கொள்ள முடியும். இடதுசாரிகள் தான் பெரும்பாலும் இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்வார்கள். அவர்களுடைய தவறுகளை மூடி மறைப்பதற்கு அந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் தான் உதவி செய்யும். இங்கேயும் அதே தான் நடந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் அப்படியாகத்தான் பழி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்று பார்த்தால், சிறுமிகளின் பெற்றோர்களும்
சில சமூக ஆர்வலர்களும் காவல்துறையிடம் முறையிட்ட பொழுது அதிகாரிகள் அதை அலட்சியப்படுத்துவது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தான் கெட்டுப்போனவர்கள் என்றும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் தான் அந்த ஆண்களுடன் தவறாக பழகிறார்கள் என்று கூறி குழந்தைகளின் மீது பழி சுமத்தி அவர்களை தவறாக பெண்களாக முத்திரை குத்தி சமூகத்திலிருந்து விலக்கி வைக்க இவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். பிரிட்டன் உள்துறை அமைச்சகம் நாடு தழுவிய அளவில் நடத்திய ஆய்வுகளின்படி ஒட்டுமொத்த குழந்தைகள் பாலியல் குற்றங்களில் அனைத்து சமூகத்தினைச் சேர்ந்தவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. 2025-26 தற்போதைய நிலவரப்படி பார்த்தால் இந்த விவகாரம் பிரிட்டன் அரசியலில் இப்போதும் ஒரு முக்கிய விவாத பொருளாக உள்ளது. சமீபத்திய நாடாளுமன்ற தணிக்கை அறிக்கைகளின்படி பிரிட்டன் முழுவதும் கடந்த சில தசாப்தங்களில் பல நகரங்களில் சுமார் 25 லட்சம் சிறுமிகள் வரை இத்தகைய குழுக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அதிர்ச்சி தகவல்களும் விவாதிக்கப்பட்டு வருகின்றன, வெளிவந்திருக்கின்றன. இதன் விளைவாக பிரிட்டன் அரசு ஆபரேஷன் பீக்கன் என்ற பெயரில் ஒரு தேசிய பணு குழுவை அமர்த்தி அத்தகைய குழுக்களை ஒடுக்க மில்லியன் கணக்கான பவுண்டுகளையும் ஒதுக்கியுள்ளது. மேலும் பைனர்களிடம் சம்மதம் என்ற பெயரில், அதாவது அவர்களின் சம்மத்தின் பேரில் உடலுறவு வைத்துக் கொள்கிறார் என்ற பெயரில் தப்பிக்க முடியாதபடிக்கு புதிய சட்டங்களும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சனைகளின் பின்னணியில் அகதிகளாக வந்திருக்கக்கூடிய அல்லது இஸ்லாமியர்களாக வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை முழுவதுமாக அல்லது இந்த குற்றங்களை செய்யக்கூடிய அகதிகள் அல்லது சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய வேற்று நாடுகளில் தங்கியிருக்கக்கூடிய இம்மாதிரியான குற்றம் செய்யக்கூடிய எல்லா நபர்களையும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரு குரல் மிக அதிகமாக இப்பொழுது லண்டன் முழுவதும் அல்லது இங்கிலாந்து முழுவதும் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. பல அரசியல் தலைவர்களும் இப்படி குற்றம் செய்கிறவர்களை உடனடியாக இங்கிலாந்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். லேபர் பார்ட்டியை சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் அல்லது மந்திரிகள் அவர்களுக்கு ஆதரவாக மறுபடியும் குரல் எழுப்ப ஆரம்பித்ததற்கு எதிராக பெரும் போராட்டங்களும் வெடித்திருக்கிறது. அரசியல் நாகரிகம், அதாவது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியம் ஆகியவை எப்படி குழந்தைகளின் பாதிப்பையே கேள்விக்குறியாக்கும் என்பதற்கு பிரிட்டனில் இருக்கக்கூடிய இந்த க்ரூமிங் கேங்ஸ் விவகாரம் ஒரு மிகப்பெரிய பாடம். மற்ற நாடுகளும் இதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுடைய பெருக்கம் என்பது ஒரு நாட்டை எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்பதற்கு இது முக்கியமான ஒரு பாடமாக அமைகிறது. குற்றவாளிகளினுடைய பின்னணியை பார்க்காமல் குற்றத்தை பார்க்கும் பொழுதே ஒரு சமூகத்தில் நீதி நிலைநாட்டப்படும் என்பதை எல்லா நாடுகளும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. முக்கியமாக இஸ்லாமியர்களை அதிகபட்சமாக அகதிகளாக ஏற்றுக்கொள்ள நாடுகள் இதை புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன அல்லது வந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்திடுங்கள். நன்றி, வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இளன் பிரெயின் தமிழ்.